வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான புதினா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புதினா தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயம் சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த புதினா தொக்கு. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த புதினா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ பொரிச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்குவோம். திரும்பவும் அதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க, 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்குங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து அதே பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 25 வரமிளகா, நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ எல்லா பொருளும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆற வச்சுக்கும். இப்போ அதே கடாயில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கட்டு புதினாவை எடுத்து நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2-3 தடவை அலசிடுங்க, மண் நிறையா இருக்கும். இப்போ அலசி அதே போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கையால் பிடிச்சோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்க பிடிச்சோம்னா 2 கைப்பிடி அளவு இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இந்த புதினா கூட கொத்தமல்லியும் சேர்த்து செய்யும் போது தொக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கணும்னா நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ அதில் உள்ள தண்ணிலாம் போய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ எல்லா பொருளையும் ஆற வச்சு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த கொத்தமல்லி வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்த்து அரைக்கணும், கொத்தமல்லி புதினாவை. இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம வதக்கி வச்ச புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்குவோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு கரண்டி வச்சு தள்ளிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகம்தான் தேவைப்படும் தொக்குக்கு. அப்போ தான் அந்த எண்ணெயில் ஊற ஊற தொக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 2 வரமிளகாயும் சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. பூண்டு பல் லைட்டாக செவந்து வரட்டும். இந்த பூண்டு இடிச்சிட்டு சேர்க்குறது பார்த்திங்கன்னா தொக்குக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கத தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு சேர்த்துறாதீங்க. லைட்டாக கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு நீங்கள் இப்போ உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம். இப்போ இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி தொக்கு நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது வதங்கி வரதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. சட்டியில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு வருது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம நல்லா வச்சு வதக்கணும்னா தான் தொக்கு நல்லா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஓரங்கள்லாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாள் வைக்கிறீங்க அப்படின்னா வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா கம்மியான அளவு எண்ணெய் சேர்த்து செய்யலாம். இது ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்ணும். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நமக்கு.
அதே போல் இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தொக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த தொக்கை நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் பிசைஞ்சு அப்படின்னாக்கா டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், சுட சுட இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த தொக்கு ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.